ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி விஎல்இ மற்றும் இசேவை தமிழ்நாடு. சிஎஸ்சி மற்றும் இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இசேவை மூலமாக வழங்குகிற இந்த சர்டிஃபிகேட்டுக்கு தமிழக அரசு ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது இசேவை மையம் மூலமாக ஆதரவற்ற விதவைக்கான சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்கள். அந்த சர்டிஃபிகேட் வழங்குவதில் ஒரு சில நிபந்தனையை பார்த்தா தளர்த்தி புதிய அறிவுரையை வெளியிட்டிருக்காங்க. என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 4/11/2024 அன்றைக்கி தான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சார்பில் இந்த ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது பார்வை 2இல் காணும் அரசு கடிதத்தில் திரு எஸ் வெங்கடேசன் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆதரவற்ற விதவைகளுக்கு தமிழ்நாட்டில் கோட்டாட்சியர் சார் ஆட்சியர் நிலையில் ஆதரவற்ற விதவை சான்று வழங்கப்பட்டு வருகிறது என்றும் அச்சான்று வழங்குவதற்கு எவ்வித துணையும் இல்லாமல் வசிக்க வேண்டும் என்பது போன்ற பொருத்தமில்லாத நிபந்தனைகளை தளர்வு செய்து ஏழை எளியவர்களுக்கு எளிதாக சான்று கிடைத்திட வழிவகை செய்யுமாறு கோரியுள்ளார் என்பதன் அடிப்படையில் ஆதரவற்ற விதவை சான்று வழங்குவதற்கு அரசு பார்வை 2இல் கண்ட அரசு கடிதத்தில் கீழ்கண்ட நெறிமுறையை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது இந்நேர்வு தொடர்பாக அரசாணை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தம் பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. அதாவது எனவே ஆதரவற்ற விதவை சான்று வழங்குவதற்கு எவ்வித துணையும் இல்லாமல் வசிக்க வேண்டும் என்பதற்கு மகன் மகள் ஆகியோர் துணை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல என தெளிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் அவர்கள் இருந்தும் அவர்களால் ஆதரவற்ற விதவின் வாழ்வதற்கு எவ்வித அனுகூலமும் கிடைக்காமல் ஆதரவற்ற நிலையில் இருப்பது என்று பொருள்படும். எனவே மேற்கண்ட அறிவுரையின்படி ஆதரவற்ற விதவை சான்று வழங்க சார்நிலை அவர்களுக்கு தக்க அறிவுறுத்தல் வழங்குமாறு நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதரவற்ற விதவை சான்று பெறுவது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தா அந்த மகன் யாருமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் அப்டேட் பண்ணுவாங்க வெப்சைட்டில். பட் அது பொருள் அல்ல. ஸோ மகள் இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்வதற்கே அனுகூலம் இல்லாமல் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வழங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன். ஆதரவற்ற விதவை சான்றிதழ் பெறுவதற்கு எவ்வித துணையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு இல்லாமல் அவங்களுக்கு வாழ்வதற்கு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ புதிய வழிகாட்டல் தான். இதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவை சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறவங்க ஸோ மகன் இருக்கணும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. மகன் இருந்தும் அவங்க ஆதரவற்றோர் இருக்காங்க, வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்காங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி ஒரு புதிய சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.